ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வெல்சரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி ப்ளவுஸ் எப்படி மெஷர்மெண்ட் அளந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எனக்கு உடம்பு முடியல தான், இருந்தாலும் ஒரு கனிங்கிற ஒரு சிஸ்டர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க கட்டிங் வீடியோ போடுங்கன்னு. சரி, ஒருத்தங்க ஆர்வமாக கேட்கும்போது நம்ம சொல்லி கொடுக்கணும். ஏன்னா நான் அந்த மாதிரி டைமில் எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், பழைய வீடியோவில் நானாக தான் கற்றுக்கிட்டேன்னு. அதைப்படி சொல்கிறேன். இப்போ முதல்ல கரை, அதாவது அந்த துணியில் உள்ள கரை ஓரத்தை தான் 2ஆக மடித்து அதுக்கப்புறம் 4ஆக மடிக்கணும். மடிக்கும்போது நமக்கு 4 பீஸ் இருக்கும். அதில் கை நீளம், அடிமடிப்பு அகலம், அதாவது அடிச்சுற்றளவு அகலமும் அளந்துக்கிட்டு சைடில் அந்த பக்க இணைப்பை நம்ம கரெக்டாக அந்த கை அகலத்துலேருந்து அடிமடிப்பு வரைக்கும் பக்க இணைப்பை அளந்துக்கணும். அதில் ஸ்கேலை வச்சு ஜாயின் பண்ணி விட்டுறணும். ஆனால் ஜாயின் பண்ணும்போது நான் ஸ்லாண்டிங்காக பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், அதில் ஒரு 1.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணி அதை ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து தான் ஒரு வளைவு, ஒரு பெண்டு கொடுப்பேன். ஏன்னா இது ஒவ்வொருத்தருக்கும் மாறும். கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் 2 இன்ச்சு அந்த மாதிரி வரும். இப்போ நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம் பார்த்தீங்களா 2 இன்ச்சு, அதை மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து இந்த பெண்டாக இருக்க வரைக்கும் எத்தனை இன்ச்சு இருக்கோ அதில் பாதி அளவு எடுத்து அதில் டாட் வச்சு 1/2 இன்ச்சு உள்நோக்கி வளைஞ்சி கட் பண்ணணும். ஏன் இந்த உள்நோக்கி வளைகிறோன்னா, ஃப்ரண்ட்டு பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இந்த உள் வளைவை வச்சு ஜாயின் பண்ணுவோம். அதுக்காக 2 துணியை மட்டும் தூக்கி விட்டுட்டு அந்த பெண்டை கட் பண்ணிக்கணும். மற்ற 2 வந்து பின்பக்கம் உள்ளது, அதை கட் பண்ணக்கூடாது. அடுத்து நெக்ஸ்ட்டு துணியை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக 2ஆக மடிக்கணும். மடிக்கும்போது இதுலேருந்து ஃபுல் வாயில் ப்ளவுஸில் வந்து பார்டர் இருக்கனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், பயப்படாதீங்க. ஏற்கனவே ஒரு பார்டர் நம்ம கைக்கு எடுத்துட்டோம். இந்த மீதி பார்டர் வந்து போனாலும் பரவாயில்ல. 2ஆக மடிக்கும்போது இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, பின்துண்டு உயரம் தான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணணும். சிலவங்களுக்கு 16 இருக்கும், இது 17. ஏன்னா எங்கள் அம்மா எப்போவுமே கொஞ்சம் இடுப்பு தெரியாத அளவுக்கு கீழே வரைக்கும் தைக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் 17 அது வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு அந்த துணியை 2ஆக மடிச்சிடணும். மடிச்சுட்டு கீழே இருக்கிறது தான் பின்துண்டு உயரம் துணி, மேலே டாப்பில் இருக்கிறது முன் துண்டுக்குள்ளே வருது. இப்போ எப்பவும் போல் கழுத்து சுற்றளவு 2.25, அதுக்கப்புறம் ஷோல்டர் அகலம் வந்து 2.25. இப்போ அவங்களுக்கு முன்கழுத்து இறக்கம் வந்து 5.25 வைக்கிறேன். கீழே எதுக்கும் செக் பண்ணிக்கணும், 2.25 கீழேயும் வருதான்னு. சரி, கிராஸில் போயிடக்கூடாதுல்ல, அதனால். அடுத்து அக்குள் சுற்றளவு அதே மாதிரி 5.5 எடுத்து மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்பு சுற்றளவு 10 மார்க் பண்ணி லைன் போட்டாச்சா. இப்போ அந்த மார்பு சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கலேருந்து அந்த அக்கிள் சுற்றளவு எடுத்தோம் பார்த்தீங்களா, அதில் பாதியாக தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த அக்கிள் சுற்றளவு லென்த்தையும் பாதியாக எடுத்துகிட்டு அந்த கேர்வை 1.5 இன்ச்சு அளவு வச்சு தான் கேர்வ் போடணும். அதே மாதிரி கழுத்துக்கு முன்கழுத்து இறக்கக்கும் வந்து 1 இன்ச்சு கேர்வ் வைக்கணும். இப்போ இங்கே கொக்கி டூப்பட்டி, அக்கிள் டூப்பட்டி, முன் துண்டு 2 மார்க் பண்ணியாச்சு. இங்கே ஏன் வந்து நான் ஒரு இன்ச்சு டாட் போட்டு லைன் போட்டிருக்கேன் அப்படின்னா, எல்லோரும் வி ஷேப்பில் சில நேரம் கட் பண்ணிடுவாங்க. அப்படி கட் பண்ணால் நம்ம டாட்டு பிடிக்கும்போது முன்னும் பின்னுமாக இருக்கும். அதனால் அந்த முன் துண்டு லென்த்துலேருந்து ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் ஒரு இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி ஒரு ஸ்லீப்பிங் லைன் மாதிரி கொடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம அங்கேருந்து அங்கே வரைக்கும் ஒரு கேர்வ் மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். அப்புறம் மேலே உள்ள டாப்பில் உள்ள துணியை மட்டும் தனியாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது முன் துண்டு உயரம் துணி, இதை தனியாக எடுத்தாச்சா. இப்போ 2 பீஸ் கிடச்சிச்சா, இதை தூரம் எடுத்து வச்சுட்டு அடியில் இருக்க பின் துண்டு உயரம் இதில் அதே மாதிரி அந்த அக்குள் சுற்றளவு மறைஞ்சு நம்ம வெட்டியிருக்கோம்லாம் மேலே, அது தெரியலை. அதனால் ஸ்கேலை வச்சு ஒரு மாதிரி போட்டுட்டு முன்துண்டு உயரத்தில் 1.5 இன்ச்சு எடுத்தோமா, இங்கே 1 இன்ச்சு. ஏன்னா நம்ம முன்துண்டு உயரம் வந்து அந்த உள்நோக்கி வளைவு கட் பண்ணோம்ல கையில், அதை அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு அதுக்கு அதிகமாக இருக்கும். இதில் 1/2 இன்ச்சு கம்மியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பின்கழுத்து இறக்கம் வந்து 7.25 மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டாச்சு. இதில் தான் நமக்கு என்ன யூ கழுத்தா, ரவுண்டு கழுத்தா, வி கழுத்தா, ஸ்டார் நெக்கா அப்படின்னு பார்த்து போட்டுக்கணும். பின்கழுத்து, அதாவது பின்துண்டு உயரம் ரொம்ப ஈஸி. அது வந்து நம்ம அந்த அக்கல் சுற்றளவும் கழுத்து மட்டும்தான் கட் பண்ணணும். அப்புறம் நெக்ஸ்ட்டு இடுப்பு சுற்றளவு அது 10 இன்ச்சு, அதை மார்க் பண்ணிவிட்டு ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். முன்துண்டு உயரம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது பார்த்து மெதுவாக நம்ம கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது கொஞ்சம் பதட்டமாக இருக்கும். ஆனால் பார்த்து கட் பண்ணிட்டீங்கன்னா தைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நமக்கு அந்த அளவு கரெக்டான அளவு இருக்கணும், கரெக்டாக மார்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும், கரெக்டாக கட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா எனக்கு இந்த சின்ன நுணுக்கங்கள்லாம் யாருமே சொல்லித்தரல. எனக்கு எப்படி அளவெடுக்கணும்னு மட்டும்தான் சொல்லி கொடுத்துருந்தாங்க. நானாக தான் மார்க் பண்ணேன். இப்போ பட்டிக்கு நம்ம அளந்து வச்சுருந்தோம்ல, அதே மாதிரி 5.5 இன்ச்சு வந்து அந்த சென்ட்ரு பட்டி, சைடு பட்டி வந்து 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே. சிலவங்களுக்கு வந்து இப்படி முன்னும் பின்னுமா இருக்க அளவு ஸ்லாண்டிங்காக வருதேன்னு பயப்படாதீங்க.
மேக்ஸிமம் ஒரே அளவாக தான் கட் பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு அந்த இடுப்புக்கிட்ட சைடு ஜாயின் பண்ணும்போது ரொம்ப லென்த்தி கூட இருக்கும். அதனால் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் சென்ட்ரு பாயிண்ட்டில் ஒரு டாட் வச்சுட்டு அந்த சென்ட்ரு பாயிண்ட்டில் 1/2 இன்ச்சு உள்நோக்கி வளைவாக வரைஞ்சி விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த பட்டி இப்போ இதில் 2 பீஸ் தான் இருக்குது. நமக்கு மீதி துணி நிறைய இதில் மிச்சமாகும்ல, அந்த துணிக்கு மேலே வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பட்டிக்கும், அதாவது லெஃப்ட் சைடு பட்டி ரைட் சைடு பட்டிக்கும் வந்து நமக்கு ஒரு 4 துணி இருந்தால் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நமக்கு கப் சைஸ் வந்து கரெக்டாக கீழே இறங்காமல் அந்த பட்டி மேலே பார்த்து போகாமல் இருக்கிறதுக்கு இருக்கும். இல்லை பட்டிக்குன்னே உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான ஹார்டான துணி இருக்கும், வாங்கி வச்சுக்கோங்க. நான் மேக்ஸிமம் இதில் இருக்க துணியவே 4-5 துணி வச்சுக்குவேன். நிறையா பழைய துணிகளும், பழையனா நம்ம கட் பண்ணதில் மிச்சம் இருக்கும்ல, அதில் உள்ள துணிகளும் இருக்கும். வேறு கலர் உள்ளே போட்டாலும் தெரியாது, நான் அந்த மாதிரி போட்டுக்குவேன். எனக்கு இந்த பார்டர் துணியே இருந்ததுனால நம்ம கழுத்துக்கு ஹெம்மிங் பண்ணுவோம்ல, அதுக்காக 3 பீஸ் நான் இப்படி ஸ்லாண்டிங்காக கட் பண்ணிக்கிட்டேன். அப்போனா தான் நம்ம அப்படி கட் பண்ணி வைக்கும்போது ஒரு பீஸோட இன்னொரு பீஸ் ஜாயின் பண்ணி நம்ம கழுத்தில் தைச்சி உள்ளே பார்த்து மடித்து விடும்போது வளையாமல் நேராக ஒன்று போல் வரும். இப்போ எல்லா பீஸும் கட் பண்ணியாச்சு. அடுத்து கொக்கிக்கும் வி பட்டி இருக்குல்ல, அதுக்குமே நம்ம துணி கட் பண்ணணும். கொக்கிக்கு 1.25 இன்ச்சு துணி, லென்த்து 9 இருக்கலாம் 10 இருக்கலாம், ஆனால் அகலம் 1.25. இது வந்து வி பட்டிக்காக. இது வந்து 2.5 இன்ச்சு இருக்கணும், 2.5 இன்ச்சு மறந்துடாதீங்க. இது எனக்கு யாருமே சொல்லலை, நானாக தான் என்னோடய பழைய ப்ளவுஸ்லேருந்து அளந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது. இப்படி ஒவ்வொரு நுணுக்கங்களும் மைனூட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து இந்த 2ஐயும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 1 by 1 சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.